வாசிக்கிறது ஒரு பெரிய திறமை. அதை கட்டிக்கிட்டு அதை செஞ்சு அம்மா முதல் பூஜையாக மஞ்சள் பிள்ளையார் வழிபாடானது நடைபெற்று இந்த கிராமத்தை இந்த தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் அப்படிங்கிற கிராமத்துல மேட்டூர் வட்டம் மாதைக்குட்டை எங்களுடைய கிராமத்துல எங்களுடைய கிராம சக்திக்கு ஏற்ப
மாரியம்மனுக்கு கோவிலானது அமைக்கப்பட்டு ஆகம முறைப்படி கும்பாபிஷேகம் பண்ணுவதற்காக நாங்கள் இன்னைக்கு தீர்த்தம் எடுக்க போறோம் அப்படின்னு நாம உறுதிமொழி எடுக்க போறோம். கோயிலுக்கு போறதால திருப்பி சொல்லுங்க. ஓம் ஓம் சிவசிவா தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம் பத்துரை ஈன்றாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சக்தி மாரியம்மன் திருவருளோடு எங்களுடைய மாவட்டம் மேட்டூர் வட்டம் எங்களுடைய கிராம மக்கள் அனைவரிலும் சார்பாக எங்களுடைய கிராம சக்தி சக்தி மாரியம்மனுக்கு சிற்ப ஆகம முறைப்படி ஆலயமானது அமைக்கப்பட்டு இன்றைய தினம் கிராம சக்தியாக வீட்டிற்கும் சக்தி மாரியம்மனுக்கு கும்பாபிஷேக கிராமத்திலே வந்து அமர்ந்து எங்களை மேக போட்டு தீர்க்கப்பட்டு வரது லேட்டாக அப்படின்னா நம்ம வக்கீல் சார் பூஜை சொன்ன மாதிரி டக்குனு பூஜை முடிச்சிடலாம். 7 மணிக்கு நீங்க ரெடியா வந்து நான் ரொம்ப நேரம் பேசலாம். எதுக்காக பூஜை பண்றோம், விநாயகர் பூஜை எதுக்கு பண்றோம், ஒன்று விளக்க சொல்லி பண்ணலாம். நீங்க எல்லாம் லேட்டா வந்துட்டீங்க. அதனால இப்ப நம்ம அம்மாவுக்கு நம்ம கிராமத்தை எல்லாரும் சேர்ந்து நாங்க சங்கல்பம் பண்றோம், தீர்த்தம் எடுக்க போறோம் அப்படின்னு. முதல்ல நீங்க எல்லாம் யாரும் இல்லை, உருவாக்கப்பட்டது பசுவிலிருந்து வரக்கூடிய ஆவினம் 5 சேர்ந்தால் 5 எண்ணெய் கூட்டி குடித்தல் பஞ்சகவியம் பேர். பசு சாணம், பசுபால், பசு தயிர், பசு கோமியம், பசு நெய், ஒவ்வொரு சொட்டு எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் உச்சத்தில் வச்சு குடிச்சுட்டா தோஷம் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒரு கன்னி பெண் பெரிய மனுஷியானாலும் அந்த வீட்டில் இந்த பஞ்சகவியத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அப்பதான் இருக்கக்கூடிய உடல் சுத்தமானு நமக்கு சாப்பிட்டு. அதனால 5 எண்ணெய் குடிக்கணும். இதுல என்ன கொடுக்கணும், இதுதான் குடிக்கணும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், சீமெண்ணெய், விளக்கெண்ணெய்லாம் கூடக்கூடாது. அப்படியாக இங்க பாத்தீங்கன்னா ஏன் சாமி இப்ப சொல்றீங்கன்னா, இந்த நம்ம கிராமத்து சார்பாக பஞ்சகவியம் விநாயகர் பூஜை பண்றோம். இந்த இடத்துல பண்றது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பண்ணணும். சாயங்காலம் வாசு பூஜை பண்ணணும். வாசுனா நிலதேவ வழிபாடு. அப்ப நம்ம என்ன வேண்டிக்கணும், அம்மா சக்தி மாரியம்மா இன்னைக்கு உங்களுடைய ஆலயத்துல வாசு பூஜை நடக்க மாதிரியே என்னுடைய இடம் வாங்கி நான் கிரகப்பிரவேசம் பண்ணி வாசு பூஜை பண்ணி சுத்தி பண்ணி புண்ணியாதானம் பண்ணி கௌரவம் பண்ணணும். நேற்று தினம் இதனால் வரைக்கும் இந்த இடத்துல புதுசாரனை கேட்டார், உள்ள போய் லேடிஸ் எல்லாம் கூட்டலாமா அப்படின்னு. கூட்டலாங்கண்ணா, சிலைகள்லாம் தொட்டு போடலாம். இப்ப நம்ம சாமி எங்க இருக்கா, அத்திமர கட்டையில இந்த ரூம்ல வச்சிருக்கோம். எப்படி இந்த கல் சிலை வந்து சாமியா மாறுது, நாம் செய்யக்கூடிய பூஜை மந்திரத்தால. பாவன அபிஷேகம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கடல் மண்ணு, மாடு குத்தி மண்ணு, நண்டு வலை மண்ணு சொல்லி நம்ம வயசு என்ன நம்ம எல்லாம் நிறைய மண்ணு அது கொண்டு வச்சிருக்காங்க. சிற்ப தோஷத்தை போக்குவதற்காக தலையாணி வச்சு வாங்கிட்டு சாமியை சைனாதி வாசம் பண்ணி எல்லாம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.